அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இந்த வீடியோல ஃபிஷ் ஒயர்ல பேரட் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இது மாதிரி நிறைய பேரட் செய்து வச்சு வால் ஹேங்கிங், டோர் ஹேங்கிங் இதெல்லாம் செய்து நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம். பாருங்க கிளி எவ்வளவு அழகா இருக்குது. இந்த கிளியை செய்யறதுக்கு நான் பச்சை கலர் ஒயர் எடுக்க போறேன். பீக்குக்கு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்க போறேன். இந்த ஒயர் நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க செய்துக்கலாம். இந்த பச்சை கலர் ஒயர்ல இருந்து ஒரு அடி அளந்து எடுத்துக்கணும். ஒரு அடி ஒயர் இருந்தா ஒரு கிளிக்கு சரியா வரும். புதுசா போடுறவங்க கொஞ்சம் தாராளமா இருக்கணும்னு நினைச்சா 1.25 அடி கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயரை அப்படியே பாதியா மடிச்சு சமமா மடிச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மடிச்சு பிரஸ் பண்ணி விட்ட இதுதான் ஹெட் பார்ட். இந்த பக்கம் இருக்கிறது டெயில் பார்ட். ஒயரை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. சைட்ல இந்த மாதிரி வர்ற மாதிரி. அப்புறம் என்னோட ஹேண்ட் பொசிஷனை பாருங்க. இங்க மேல ஒரு ஒயர், கீழே ஒரு ஒயர் வருது இல்லைங்களா? அந்த மேல் ஒயரை இந்த நடுவிரல், என்னோட நடுவிரல்ல சுத்தி விட்டு அந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லைங்களா? ஹெட், கிளியோட ஹெட் பார்ட், அந்த பார்ட்டை சுத்தி விட்டு பேக் சைடு வந்து இந்த மாதிரி வைங்க. பொசிஷனை நல்லா பாருங்க. அந்த ஒயரை அப்படியே விரலுக்கு அடியில கொடுத்து வெளியே இழுத்து விடுங்க. இப்ப இத பார்க்கும் போதே உங்களுக்கு பொசிஷன், கிளியோட பொசிஷன் நல்லா தெரியும். இன்னொரு தரம் கூட நான் செய்து காட்டுறேன், நல்லா பாத்துக்கோங்க. இந்த மேல் ஒயரை விரல்ல இப்படி சுத்தி அந்த ஒயர், ஹெட் பார்ட்டோட ஒயரை கீழே கொடுத்து பேக் சைடு கொண்டு வந்து அந்த விரலுக்கு அடியில இருக்கிற அந்த ஒயர்ல நுழைச்சி விட்டு வெளியேடுங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு பொசிஷன், நல்லா பாருங்க. இப்போ இந்த கீழே ஒயர், நீளமான இந்த ஒயரை எடுத்துட்டு போய் அந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா? ஹெட்ல கொஞ்சம் சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல நுழைச்சி விட்டு வெளியே எடுங்க. வெளியே எடுத்த அந்த ஒயரை இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 ஒயர் இருக்கும். அதுல இந்த மேல் ஒயர்ல இந்த ஒயரை கொண்டு வந்து அப்படியே நுழைச்சி விடுங்க. நுழைச்சி விட்டு வெளியில அப்படியே இழுத்து விடுங்க. நல்லா நல்லா கொஞ்சம் பிரஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்து 2 ஒயரையும் பிடிச்சி அந்த ஹெட் பார்ட்டையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியோட ஷேப் அழகா வந்துருங்க. புதுசா கிராஃப்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் இது சிரமமா இருக்கும். சோ நான் இன்னொரு முறை கூட பிரிச்சுட்டு செய்து காட்டுறேன். இந்த மாதிரி பிடிச்சி விரல சுத்தி ஹெட் பார்ட்டுக்கு அடியில ஒயரை கொடுத்து அந்த ஃபிங்கருக்கு அடியில அந்த ஒயரை இழுத்து விட்டுருங்க. இப்ப இந்த நீளமான ஒயரை ஹெட் இருக்கிற அந்த ஹோல்ஸ்குள்ள விட்டுட்டு வெளியே இழுங்க. இழுத்து இந்த 2 ஒயருக்கு மேல இருக்கிற ஒயர்ல இந்த ஒயரை கொண்டு போய் அப்படியே நுழைச்சி விடுங்க. வெளியில இழுத்துருங்க. வெளியில கொஞ்சம், அதுக்குதான் 1.25 அடி இருந்தா உங்களுக்கு ஃப்ரீயா நல்லா வரும். நானும் பிராக்டிஸ் ஆனதுனால எனக்கு 1 அடி போதும். பாருங்க கிளியோட ஷேப் அழகா வந்துடுச்சு. இப்போ இந்த கிளியோட வால் பகுதியை நாம வி மாதிரி கட் பண்ணி விட்டு ஷேப் அழகா கூர்மையா கொண்டு வரணும். பாருங்க எவ்வளவு அழகா வந்துடுச்சு. அதே போல அந்த டெயில் வந்து அப்படியே விரிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சோ நம்ம ஸ்டாபிள் பின் அடிச்சு 2 டெய்லையும் ஒன்னா சேர்த்து பின் அடிச்சிடுங்க. அதே போல தலை பகுதியும் விரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு ஸ்டாபிள் பின் அடிச்சிட்டோம்னா அது சேர்ந்து நல்லா வரும். அவ்வளவுதாங்க. பின் அடிச்சுட்டு பீக் வச்சு தச்சுட்டு கண்ணு வச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சது. பாருங்க இந்த இடத்துல பீக் வச்சு ரெட் கலர் அந்த ஒயர்ல இருந்து கட் பண்ணி வச்சு தைக்கணும். கருப்பு பீட்ஸ் வச்சு கண்ணுக்கு தைக்கணும். அவ்வளவுதாங்க. தைக்கிறதுக்கு ஊசி நூல்ல தான் நம்ம தைக்கணும். பாருங்க அந்த ரெட் கலர் பீக்கை இந்த மாதிரி வச்சுட்டு கருப்பு கலர் பீட்ஸ் எடுத்து அதுக்கு மேலேயே அப்படியே வச்சு நம்ம ஊசி நூல் எடுத்து அடியில விட்டு அப்படியே தச்சு
முடிச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சது. வீட்டில் தொட்டிலில் தூங்குற 1 இயர் பேபி, 6 மந்த் பேபி அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இந்த தொட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி கிளிகளை நிறைய தொங்க விட்டு நாம் அது கூடவே ஒரு சவுண்டு வர்ற மாதிரி பெல்ஸ் ஏதாவது கட்டி விட்டு நம்ம அதை சுற்றி விட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை கவனிக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா ரூஃபில் வந்து நம்ம இதை ரூஃப் ஹேங்கிங்காகவும் நிறைய கட்டி தொங்க விட்டு அழகுபடுத்தலாம். நம்ம இஷ்டந்தாங்க. நம்ம எந்த மாதிரி வேணாலும் இந்த கிளிகளை நம்ம பயன்படுத்தி டோர் ஹேங்கிங்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் ரூஃப் ஹேங்கிங்காக தான் இதை செய்து மாட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த ஒயரில் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஷைனிங் மாறாமல் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆனால் டஸ்ட் ஆனாலும் நம்ம அதை வாஷிங் பவுடரில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா புதுசாக ஆகிடுங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு ரூஃப் ஹேங்கிங் இப்படி தான் நான் மாட்டி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்பப்போ வாஷ் பண்ணி மறுபடியும் மாட்டி வச்சுடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.